நாராயணா 12th மேன் வந்துட்டாங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. So All Stars Cricket Club proudly presents a state level tennis ball cricket tournament 2025. ஹரி ஒரு நிமிஷம் ஹரி. வெப்ஸ்டார்ஸ் டீமும் ஆதினி சிசி டீமும் லஞ்ச் இருக்கு, வந்து சாப்பிட்ருங்க. வெப்ஸ்டார்ஸ் அண்ட் ஆதினி சிசி வந்து சாப்பிட்ருங்க. வெப்ஸ்டார்ஸ்லேருந்து சஞ்சய் கொஞ்சம் வாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க சஞ்சய். So முதல் பால் ஒரு சுவிட்சுக்கான ஒரு ட்ரை, அங்கே ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இல்லை. குயிக் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்டை பார்க்குறோம். ஸோ ஒரு ஓட்டங்கள் சிங்கிள். கடந்த போட்டியின் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வெப்சாரை சார்ந்த சஞ்சய் அவர்களுக்கு. ஸோ போலிங்ல ஜோதி முதல் ஓவர். செகண்ட் ஒன் அப் டு டெலிவரியில் போடப்பட வந்து ஸோ ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். ஸோ இந்த மேட்ச் சென்னை 96 vs சென்னை 126க்கான ஒரு போட்டி. ஸோ போல் டியோட இரண்டாவது போட்டியை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரைக்ல மணி, ஆல்ரவுண்டர் மணி. வெல் பால். ஸோ பாடி லைன்ல தெளிவா போட்டாரு, ஒரு டாட் பால் கிடைக்குது. நல்ல ஒரு ஸ்டார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பவர் பிளேல. ஸோ வித்அவுட் பவுண்டரியில தற்போது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்க ஜோதி. தெளிவான ஒரு லைன் அண்ட் லென்த். சார்பாக சஞ்சய் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வவுச்சர் கிஃப்ட் மற்றும் இன்றைய செடி நாளைய மரம் அதையும் வழங்கி மற்றும் 2000 ரூபாய் மதிப்புள்ள அன்னை மசாலா சார்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறோம். 2000 ரூபாய் மதிப்புள்ள ஷாட்டுக்கான ஒரு ட்ரை. இட்ஸ் a டாட் பால். ஸோ நிறைய வேரியேஷன்ஸை போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்க ஜோதி. ஸோ டீம் சென்னை 126க்காக. அடுத்த பால். ஸோ ஸ்விட்ச் இட் கனெக்ஷன் பட் சரியா மாட்டல ஒரு ஓட்டங்கள். ஸ்விட்ச் இட் திரும்பலாம் கணிச்சு போடுறாருங்க இங்க ஜோதி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஓட்டங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸலண்டான ஒரு ஓவரை பார்த்துக்கிட்டு இருக்கும், அதுவும் பவர் பிளே. அடுத்த பால். சூப்பர், நல்ல ஒரு ஷாட் அண்ட் பவுண்டரிக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல ஸ்டாப் மிட் விக்கெட் ரீஜியன்ல. ஸோ ஒரு ஓட்டங்கள் சிங்கிள் 2 இன் தி ஓவர். ஸோ முதல் பவர் பிளேல 4 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஜோதி. டீம் சென்னை 126க்காக பவர் பிளேல 4 ஓட்டங்கள் 4 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருக்காருங்க. ஸோ முதல் ஓவரில் 4 ரன். செகண்ட் ஓவர் போலிங்ல அஜி டீம் 126க்காக. ஸ்ட்ரைக்ல ஜீவா. ஸோ தற்போது 4 ரன் ரேட்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க டீம் 96. அடுத்த பால். இட்ஸ் a quicker one. கால் உள்ள புஷ்ல வந்தது. ஒரு டாட் பால். வேகம் முக்கியமான ஒரு விஷயம், வேகம் இருந்தது பந்துல. ஒரு டாட் பால் கிடைக்குது. இரண்டாவது ஓவர் டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க சஜி டீம் 126க்காக.
ஸோ டாப் 2 டீம்ஸ் பேட்டில் போயிட்டு இருக்கு. 96 vs 126. ஸோ ரெண்டு அணிகளும் சென்னையை சார்ந்த அணிகள். அடுத்த பால் ஒரு கட் ஷாட் க்ளோஸ்ல ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைட் அவே 1 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது, பட் மிஸ் பண்ணிருக்காருங்க பேட்ஸ்மேன் மணி. இட்ஸ் a டாட் பால். ஸோ தற்போது வரைக்கும் பவுண்டரிஸ் வரல டீம் 96 கிட்ட இருந்து. ஸோ நினைச்ச ஸ்கோர் இடம் ஸ்டார்ட் பண்ணல அவங்க. அடுத்த பால் சூப்பர் பஞ்ச், பட் ஃபீல்டர் இருக்காங்க தெளிவா. நல்ல ஒரு ஸ்டாப் கிச்சா. ஒரு ஓட்டங்கள் சிங்கிள். வெல் பால். ஸோ க்ளோஸ்ல சைடு ஒரு ஓட்டங்கள். ஸோ எக்ஸலண்டான ஒரு போலிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் மஜி. அருமையான ஒரு லைன் லென்த் தெளிவா இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு ஓட்டங்கள். லோ ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இட்ஸ் a boundary. 4 முதல் பவுண்டரி வருதுங்க சென்னை 96 டீமுக்கு. மணி அவரோட பேட்ல இருந்து 4. சோ பவுண்டரியோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை இதுக்கப்புறம் விளையாடக்கூடிய அணிகளுக்கு ஒரு அப்டேட். ஏன்னா ஒவ்வொரு போலுக்குமே ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் நின்றுட்டு இருக்க இந்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த படியில் பால் பட்டுதுனாலுமே 4 தான். ஓகேங்களா? அதே போல் இந்த கான்கிரீட் மேலே பாடி கான்டாக்ட் இருந்து பாலை பிடிச்சாலுமே அது வந்து பவுண்டரி கணக்கில் வந்துடும். ஸோ பிளேயர்ஸ் வந்து இங்கே விளையாடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. அதே போல் ஒரு பிளேயரு பால் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெம்ஸு கிரீஸ் இருக்குங்களா, அதுக்கு பின்னாடி போயிட்டு விளையாடினாலுமே விக்கெட் அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து பார்த்துங்க. இது 2 அடிஷ்னலாக இருக்கிற ஒரு ரூல்ஸஸ். சரிங்களா? நான் உங்கள் முத்து நன்றி அறிகிறேன். ஸோ 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 11 ரன்னுக்கு விளையாண்டுருக்காங்க டீம் சென்னை 96. ஸோ 2 overs 11 runs போர்டில். எஸ் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். வேணும் மேட்சஸ் நடத்தணும். அம்பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். So 2 overs 11 runs போர்டில். So third over bowlingல கிச்சா. அண்ட் கைண்ட் ரிமைண்டர், ஒரு 6 ஓவர் அப்படின்றது 25 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மற்ற ரூல்ஸஸ் ஏதாவது தெரியல அப்படின்னாலும் அம்பையர்ஸ் கிட்ட கேட்டுங்க, ஆர்கனைஸ் கிட்ட கேட்டுங்க. ஆல்ரெடி ரூல்ஸ் நோட் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டவுட் இருந்தது அப்படின்னா அம்பையரை காண்டாக்ட் பண்ணுங்க உடனே. ஸோ தேர்ட் ஓவர் போலிங்ல கிச்சா முதல் பந்து ஓவர் விக்கெட்ல இருந்து. ஆஹா, ஸ்விட்ச் இட் ஷாட், இட்ஸ் a sixer. அருமையாக அடிக்கப்பட்ட ஒரு 6. ஜீவா அவரோட பேட்ல இருந்து ஹியூஜ் 6. இங்க ஒரு பவுன்சர் மாதிரி வந்தது, அழகா தெளிவா அடிச்சாருங்க. ஸோ ஸ்விட்ச் இட்ல சென்னை 96க்காக முதல் 6 பதிவு பண்றவர் ஜீவா. தேர்ட் ஓவருக்கு முன்னாடினா நியூ பால் கொடுங்க. ஓகே, பால் வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே பால் வந்துடுச்சு, ஸ்ட்ரைட்ல போன பால் வந்துடுச்சு. It's a quicker one. Umpire decision, it's a wicket. And 6 போனதுக்கு அப்புறமே விக்கெட் பிடிச்சிருக்காங்க டீம் சென்னை 126. It's a big wicket. Jiva wicket has been gone. So next batsman உள்ளவங்க. Just few minutes ago we update the rules and regulations. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணோம் இந்த விஷயத்தை பற்றி. அது மூலியமாகவே ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஸ்டெம்ஸுக்கு பின்னாடி போயிட்டு விளையாடினா விக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே போல் இங்கே இருக்கிற இந்த படி இருக்கு இல்லைங்களா, அந்த படியில் முன்னாடி படியில் பட்டதுனாலுமே 4 வந்துடும். அதே போல் அந்த படியில் டேரெக்டாக பட்டாலுமே 6 வந்துடும். ஸோ இந்த 2 ரூல்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சுங்க. மற்றபடி எல்லாமே ரூல்ஸஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸஸ் தான் இருக்குது.
சதி ஸ்டெம்ப்பு கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு பாரு. அதே போல் 6 overs 25 minutesக்குள்ளே நீங்கள் போல் பண்ணணும். அதையும் நோட் பண்ணி வச்சுங்க மேரி. ஸ்டார்டிங் என்ன மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஃபினிஷ் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துக்குங்க. ஸோ ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பாஸ்கர் டீம் 96க்காக. ஸோ லெஃப்ட் ஹேண்டர். அடுத்த பந்து நெக்ஸ்ட் ஒன். ஒரு கட்ட வேரியேஷன். இட்ஸ் a டாட் பால். ஸோ ஒரு வேரியேஷன் போலருங்க கிச்சா. ஸோ வேகமும் இருக்கும், கட்டரும் போடுவார். ஒரு கட் ஷாட். தெளிவான ஒரு பிளேவை பார்க்குறோம். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். அண்ட் ஸ்ட்ரைக்ல மணி 96 உடைய முக்கியமான ஒரு பிளேயர் களத்துல. ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது. பட் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கணும். இல்லை, குயிக்கர் சிங்கிள். சோ கிச்சா முதல் பால் 6 கொடுத்ததுக்கு அப்புறமே நல்ல ஒரு கம்பேக் டெலிவரியை பார்த்துக்கிட்டு இருக்கும். சோ ஜீவாவோட விக்கெட், அப்புறம் டாட் பால். அருமையான ஒரு எக்ஸிகியூஷன். அடுத்த பால். ஒரு புல் ஷாட். ஆறா இல்ல விக்கெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது கையிலே விழுந்திருக்கு. அண்ட் இட்ஸ் a விக்கெட். இன்னும் பவர் போட்டிருக்கணும் இந்த ஷாட்ல. சோ பாஸ்கர் விக்கெட் has been gone. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியா இருங்க, கொஞ்சம் பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. So 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 19. So 19 ரன்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் 96. So 3 overs 19 ரன்ஸ் போர்ட்ல. தளபதி விஜய் அவர்கள் வந்திருந்தா எப்படி இருக்கும்? நான் ரெடிதான் வரவா, பொசரடி அண்ணரடி கொண்டாடி கொளுத்தனுண்டி. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பார்ந்த ரசிகர்களுக்கும் நண்பா நண்பி மதன் அண்ணா எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கண்ணா. 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 19. 4வது ஓவர். ஸோ பிரேக் ஓவர், மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் 3 ஓவர் முடியும் போது பிரேக் ஆனது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே அதிகமாக எடுத்துக்காதீங்க. எடுக்கிறதுக்கும் அலோவ்டு இருக்காது. வேகமாக அதே போல் 12th மேன்ஸ் ரெடியாக இருங்க. பேட் சேஞ்சிங்கு அதே போல் வாட்டருக்கு, இந்த 2 விஷயத்துக்கு வந்து ரெடியாக இருங்க. அதிகமான நேரம்லாம் கிடையாது. அதிகபட்சம் 1 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு 45 செகண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குயிக்காக இருந்துக்கணும். ஸ்விட்ச்ல ஒரு ஷாட், பட் இட்ஸ் a விக்கெட். மணி விக்கெட் எடுக்கிறாங்க டீம் சென்னை 126. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் ஜோதி இதுக்கு முன்னாடி ஒரு அருமையா போட்டிருந்தாரு. பவர் பிளேல எக்ஸலண்டான ஒரு ஓவரை போட்டிருந்தாரு டீம் 126க்காக. ஸோ இந்த ஓவர் ஒரு மெயினான ஒரு விக்கெட், மணியோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கபி, ஒரு ரெஸ்பான்சிபிள் நாக் விளையாடக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஸோ மிடில் ஆர்டர்ல அவங்க டீமுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்திருக்காரு. ஸோ பார்க்கலாம் ஸோ இந்த மேட்ச்ல எப்படி விளையாட போறாரு அப்படின்றத. அடுத்த பந்து
ஸோ வெல் பிளேட். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். 1-2 அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு ஓட்டங்கள் மட்டுமே சிங்கிள். ஆல் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் proudly presents ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் 2025 சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த 3 நாட்கள். அடுத்த பால் ஒரு ஸ்விட்ச் இட் ஷாட், பட் சரியா டைமிங் பண்ணல. டாட் பால். ஸோ ஜோதி குயிக்கர் வேரியேஷன்ஸ் அந்த வகையில் அவருடைய பால் அருமையா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்லாட்ல இருந்தது அண்ட் சூப்பர் கனெக்ஷன் அண்ட் இட்ஸ் a சிக்ஸர். நல்ல ஸ்டாப், பட் கையில பட்டு ரோப்ல விழுந்திருக்குங்க. சோ 6 பதிவு பண்றாரு பெருமாள் டீம் 96க்காக. ரொம்ப நேரம் கழிச்சு 6 வருது டீம் 96க்கு. இந்த மாதிரி 6கள் நிறைய தேவை ஸ்கோரை ஏத்தணும் அப்படின்ற போது. சோ ஹியூஜ் ஒன். So good save, but கையில போட்டு போயிருக்குங்க. கிச்சா நல்ல ஒரு அட்டெம்ப்ட். அடுத்த பால் ஸ்விட்ச் இட் ஷாட், அங்க ஆளே இல்ல, பவுண்டரி. சோ பேக் டு பேக் குயிக்கா 10 ரன் வந்திருக்கு பெருமாள் ஃபேஸ் பண்ணி. அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இங்க டீம் சென்னை 96. சோ பெருமாள் ஆன் ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ்ங்க இங்க. சோ குயிக்கா 10 ரன். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, அங்க ஆளே இல்ல, பேக்ல ஒரு பவுண்டரி. குயிக்கா 14 ரன். சோ இந்த கடைசி 3 பால்ல வந்திருக்குதா சொல்லணும். அண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. சோ மதன் அம்பையர் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய டான்சிங் ஸ்டைல. சோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. So 4 overs 34 runs போர்ட்ல. ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஆல் ஸ்டார்ஸ் கமிட்டிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பெரிய நன்றி தெரிவித்துக்கிறோம். ஸோ பிக் டோர்னமெண்ட். ஸோ இந்த 3 நாட்கள் தாம்பரத்தில் கார்லி மைதானத்தில். ஸோ முதல் பரிசு 2 லட்சம், இரண்டாவது பரிசு 1 லட்சம் மற்றும் கோப்பை, அழகான கோப்பை ஸ்டேஜில் பார்க்கலாம் நீங்க. ஸோ 4 ஓவருக்கு 34 ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க. 5வது ஓவர் போலிங்ல அஜி முதல் பந்து 5வது ஓவர். ஸோ பவுன்சர் வேரியேஷன், பவுண்டரிக்கு வாய்ப்பு இல்லை, நல்ல ஸ்டாப். ஸோ ஒரு ஓட்டம். ஸோ பேட்டிங் பவர் பிளே எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ட்ரைக்ல பெருமாள் போன ஓவர்ல 14 ரன் வந்திருந்தது அவர் பேட்ல இருந்து. ஸோ இந்த ஓவர்ல 5 பந்துகள் உள்ளது. ஸோ பவர் பிளேல பேலன்ஸ் பால் 5 balls. செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஷாட், இங்க கேட்சா இல்ல அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸலண்டான ஒரு கேட்ச், குட் டேக், இட்ஸ் a wicket. சோ பெருமாள் விக்கெட் எடுக்கறாங்க டீம் சென்னை 126. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. சோ ஆல் ஸ்டார்ஸ் டோர்னமெண்ட் கிட்டத்தட்ட 10 வருஷமா, இப்ப நம்ம 10வது வருஷத்துல இந்த அழகான ஒரு டோர்னமெண்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 9 ஆண்டுகளா சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிளாஸ்ட் டோர்னமெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும். வருஷம் சீரும் சிறப்புமா வேற லெவல்ல நடத்தக்கூடிய ஒரு பிக் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ்டு பை ஆல் ஸ்டார்ஸ் கமிட்டி. ஸோ இந்த வருஷம் 10வது வருஷங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு, அருமையா இருக்கு. ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த பந்து ஒரு ஸ்விட்ச் இட்கான ஒரு ட்ரை, ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கணும். மிஸ் பண்ணிருக்காங்க, ஒரு ஓட்டங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இட்ஸ் a சிங்கிள். இப்ப நியூ பேட்டரா வந்திருக்க ஒரு கார்த்தி நான் ஸ்ட்ரைக்ல அண்ட் ஸ்ட்ரைக்ல கபி. சோ பவர் பிளே ஓவரை எக்ஸலண்டா போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க அஜி டீம் 126க்காக. ஸோ வித்வுட் பவுண்டரியில அருமையான ஒரு ஸ்பெல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பந்து
ஸ்விட்ச் இட்கான ஒரு ட்ரை, பட் அங்க ஒரு மிஸ் ஃபீல்டிங்க பார்க்குறோம். பேக்ல 1 or 2 and it's our umpire decision. It's a wicket. So run outல so wicket எடுக்கறாங்க டீம் 126. அடுத்த பேட்ஸ்மேன் அம்பையர் சிக்னல் கொஞ்சம் கரெக்டா கையை தூக்கி தெளிவா கொடுத்தீங்க அப்படின்னா எங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. அடுத்த பேட்ஸ்மேன் So new batter Johnson. The team 96 காக so danger player ஆறு வருதா அப்படின்றத பார்க்கலாம் அவர் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன், ஆஹா சூப்பர் பஞ்ச், பட் ஃபீல்டர் வச்சிருக்காங்க தெளிவா. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், ஒரு சிங்கிள். ஃபீல்டர் கரெக்டாக பிளேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பால் போடுறாங்க அந்த சொல்லணும். டீம் சென்னை 126. அந்த வகையில் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைச்சிருந்தது. போன பந்து. அடுத்த பால் கார்த்தி ஸ்ட்ரைக்ல. இட்ஸ் a quicker one. தரமான ஒரு பால். இட்ஸ் a dot ball. So dot ball 2 in the over. எக்ஸலண்டான ஒரு ஓவர், பவர் பிளே ஓவர் போட்டிருக்காருங்க அஜி. டீம் 126 காக 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38 ரன்கள், 5 விக்கெட். 4 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருக்காரு போன ஓவர் சஜி. 38 ரன் போர்டில் வந்திருக்கு டீம் சென்னை 96க்கு. கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடையது. டீம் லேட் பண்ணாம குயிக்கா கொஞ்சம் நடத்துங்க. இன்னும் மேட்சஸ் பேலன்ஸ் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். ஆல் ஸ்டார்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். 10th இயர் டோர்னமெண்ட். 38 கடைசி ஓவர். சின்ன ஒரு தடுமாற்றம். போலிங்ல நிக்கி. கடைசி ஓவர். ஒரு சுவிட்சுக்கான ஒரு ட்ரை இருந்தது, பட் அருமையான ஒரு பந்து வீச்சு. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்கிறார். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன், சூப்பர் பஞ்ச் அண்ட் லெக் சைடுல ஒரு பிக் மான்ஸ்டர். கார்த்தி அவரோட பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாருங்க டீம் 96 காக. நின்று வந்தது புல் ஷாட். நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் கார்த்தி. தெளிவா அடிச்சாருங்க. மிடில் ஆஃப் த பேட் 6. அண்ட் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. பவுண்டரியா அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் இட்ஸ் a 4. குயிக்கா 10 ரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க கார்த்தி அவரோட பேட்ல இருந்து. டேக் ஓவர் பண்றாங்க கடைசி ஓவர். இதுக்கு முன்னாடி ஒரு 6. ஃபுல் டாஸ்ல ஒரு பவுண்டரி பின்னால. இந்த அழகான ஒரு டோர்னமெண்ட் டிஐ லைவ் அண்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல லைவ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வீட்டில் இருந்தபடியே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த பால். அண்ட் பெரிய ஷாட்டுக்கான ஒரு ட்ரை. நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் நிக்கி. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்கிறார். பவுண்டரி 6 போனதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். அண்ட் ஸ்ட்ரைக்ல ஜான்சன் டீம் 96 காக. அடுத்த பந்து.
And umpire decision, it's a white signal. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் வருகிறது டீம் 96க்கு. Umpire decision is final. It's a white signal. Thank you signal. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் வந்திருந்தது. அடுத்த பந்து சூப்பர் பஞ்ச், அங்க ஆள் இருக்காங்க. விக்கெட்டா? குட் கேட்ச், இட்ஸ் அ விக்கெட். நல்ல ஒரு கேட்சுங்க. ஸோ பவுண்டரி லைன்ல எடுத்திருக்காங்க. ஜான்சன் விக்கெட் எடுக்கிறாங்க. டீம் 126. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. So first innings உடைய கடைசி பந்து, லாஸ்ட் ஒன் பால். ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, ஒரு ஓட்டங்களா ரெண்டு ஓட்டங்களா அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு ஓட்டங்கள் கிடைத்திருக்கு. அண்ட் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும் பொழுது இருக்கும். அண்ட் இட்ஸ் அ விக்கெட். ஸோ ஒரு ரன் கிடைக்குது கடைசி பந்துல. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ முதல் இன்னிங்ஸ் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52 விளையாண்டு 53 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. வெற்றிக்கு தேவை 53 ஓட்டங்கள். 53 ரன்ஸ் விளையாடணும். ஸோ டீம் சென்னை 126. செகண்ட் ஆஃப் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிளேயர் சப்போர்ட் பண்ணுங்க. So All Stars Cricket Club proudly presents a state level tennis ball tournament 2025. அன்பு அண்ணன் மதன் ரவி அண்ணன் தலைமையில் மாபெரும் டோர்னமெண்ட். ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10வது வருஷம் சீரும் சிறப்புமா பிரம்மாண்டமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3 நாட்கள் 16 அணிகள் லீக் முறையில் நடத்தப்படும் இந்த மாபெரும் டோர்னமெண்ட் நீங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஐ லைவ் யூடியூப் சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க 2 சேனல்ஸுக்கும். அண்ட் சேசிங் உங்களுக்காக இப்ப வரப்போது டீம் 96 53 ரன் பதிவு பண்ணி 52 ரன் பதிவு பண்ணி 53 ஓட்டங்கள் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. வெற்றிக்கு தேவை 53 ஓட்டங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க, ஃபீல்டிங் செட் பண்ணிருங்க. டீம் 96 53 ரன்ஸ் டார்கெட் டீம் 126க்கு. பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. டீம் 96 கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணிருங்க.
சோ வெற்றிக்கு தேவை 53 ஓட்டங்கள். சோ செகண்ட் ஹாஃப் உங்களுக்காக ஸ்ட்ரைக்ல சரத், நான் ஸ்ட்ரைக்ல சிவா. சோ முதல் ஓவர் போடுறதுக்காக கட்டர் வேரியேஷன்ஸ் போடக்கூடிய மணி டீம் 96க்காக. சோ 36 பந்துகள்ல 53 ஓட்டங்கள் தேவை. சோ முதல் பந்து அரௌண்ட் தி விக்கெட்ல இருந்து ஆண்டிங் ஒரு எட்ஜ் பார்க்குறோம். அண்ட் பவுண்டரிக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லைங்க, ஃப்ரெண்ட்லி விழுந்திருக்கு. கேட்ச் எடுத்திருக்க வேண்டியது, பட் ஒரு ஓட்டங்கள் விட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள். முதல் ரன் வருது டீம் 126க்கு. இட்ஸ் அ கட்டர் வேரியேஷன். டாட் பால் கிடைக்குது. இந்த பந்தை தெளிவா போடுவாருங்க மணி. அவரோட எக்ஸிகியூஷன் தெளிவா இருக்கு. அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்கும். பவர் பிளே. அண்ட் மீண்டும் ஒரு டாட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். பேக் டு பேக் டாட் பால்ஸ் பார்க்கிறோம். தற்போது வரைக்கும் 3 பந்துகள்ல ஒரு ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 பந்து டாட் பால் போட்டிருக்காரு. நல்ல ஷாட் அண்ட் இங்க பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இட்ஸ் a 4. முதல் பவுண்டரியை பதிவு பண்றாங்க டீம் சென்னை 126. சிவா அவரோட பேட்ல இருந்து வருதுங்க. நல்ல ஒரு புல் ஷாட் ஸ்கொயர் லெக் திசையில் அடிக்கப்பட்ட ஒரு 4. அண்ட் இந்த தடவை சிச்சிட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது, மிஸ் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் மணி. 4 போனதுக்கு அப்புறம் லைன் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த வகையில் ஒரு டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ் அண்ட் இங்க ஒரு பெரிய ஷாட். இட்ஸ் a 6. சிவாவோட பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாருங்க. ஒரு லூஸ் டெலிவரி ஃபுல் டாஸா போட்டாரு. அதை வந்து 6 மாத்திருக்காங்க. முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. 11 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு டீம் சென்னை 126க்கு. 10 ரன் ரேட் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. 11 ரன்ஸ் இப்போ. பேட்டிங் பவர் பிளே. இரண்டாவது ஓவர். முதல் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 11. நல்ல ஷாட். அங்க டைமர் கவுண்டர்ல பார்க்கும்போது 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ். இட்ஸ் a பவுண்டரி. அன்ஸ்டாப்பபிள் ரன்ஸ் வந்துகிட்டு இருக்குங்க டீம் 126 கிட்ட இருந்து. சரத் அவரோட பேட்ல இருந்து 4 பதிவு பண்றார். It's a 4. bowlingல நவீன், டால் மேன். ஸ்விட்ச் இட் ஷாட், பட் போலர் எடுத்துட்டாரு. இட்ஸ் a டாட் பால். பவுண்டரி போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் நவீன். டாட் பால் மட்டுமே. கேட்சா எடுத்திருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க டீம் சென்னை 126. கீப்பர் நல்ல ஒரு அட்டம் பண்ணாரு, பட் இட்ஸ் குயிக்கரா வந்ததுனால எடுக்கிறது கஷ்டம் தான். ஒரு ஓட்டம் மட்டுமே. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, ஸ்விட்ச் ஹிட்ல அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். பவுண்டரியா அப்படின்றத பார்க்கும் பொழுது அண்ட் இட்ஸ் a 4. இந்த ஓவர்ல கிட்டத்தட்ட 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காங்க டீம் சென்னை 126. சிவா அவரோட பேட்ல இருந்து அன்ஸ்டாப்பபிள் பிளே. ரன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்விட்ச் ஹிட்கான ஒரு ட்ரை. டைரக்ட் ஹிட்டா அப்படின்றத பார்க்கணும். 2 ஓட் இல்லை, ஒரே ஒரு ஓட்டம் மட்டுமே. அண்ட் இப்போ ஆஹா மிஸ் பண்ணிருக்காங்க. டபுள் கிடைக்கும்.
ஸோ குயிக் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டை பார்க்குறோம். ஸோ ரெண்டு பேட்டரும் ஸோ குயிக்காக மாற்றிருக்காங்க, ஒரு டபுள். ஸோ ஒரு பவுன்சர் வேரியேஷன், இட்ஸ் a legal delivery. அண்ட் இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. ஸோ 2 overs 22 runs போர்ல வந்திருக்கு. முத்தனா நெக்ஸ்ட் மேட்ச்க்கான அப்டேட் 22. முத்தனா முத்து ஸோ 2 overs 22 runs போர்ல வந்திருக்கு. கமெண்ட்ரி பாக்ஸ் முத்து நெக்ஸ்ட் மேட்ச்க்கான அப்டேட். Some decision, it's a white signal. So bowlingல ராம். ஸோ 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 22 ரன். ஸோ கிட்டத்தட்ட 11 ரன் ரேட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல் பந்து, ஸோ 3வது ஓவர் லெக் சைடில் ஒரு பிக் ஷாட் அண்ட் குட் டேக், இட்ஸ் a wicket. அம்பையர் டிசிஷன். ஸோ லைன் அம்பையர் லைன் பின்னாடி இருக்கு, ஒயிட் லைன் கிடையாது, ரோப் இருக்கு, விக்கெட். இட்ஸ் a wicket. அருமையான ஒரு கேட்ச். ஸோ ஃபீல்டருக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ், அருமையான ஒரு கேட்ச் எடுத்திருக்காங்க. ஸோ விக்கெட் கான். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. அடுத்த மேட்ச் வந்து யாரா இருக்குன்னா ஆதினி கிரிக்கெட் கிளப் வெர்சஸ் சென்னை 126க்கான போட்டியாக இருக்கும். சென்னை 126 உள்ள விளையாடிட்டு இருக்கிறதுனால இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வந்து டாஸ் போட்டுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஆதினி கிரிக்கெட் கிளப்க்கான அப்டேட், இந்த மேட்ச் முடிஞ்ச செகண்ட் இன்னிங்ஸ் முடியும் போது ரிசல்ட் ஆகும்போது உடனே வந்து கேப்டன் இங்கே வந்துற மாதிரி கேட்டுக்கிறோம். ஆதினி கிரிக்கெட் கிளப் வெர்சஸ் சென்னை 126 அடுத்த மேட்ச். ஸ்டெப் அவுட் பண்ணாரு, மிஸ் பண்ணிருக்காரு. ஸ்விங் அண்ட் மிஸ், இட்ஸ் a dot ball. So new batsman Moses. So body lineல டைரக்ட் ஹிட்டா அப்படின்றத பார்க்கணும். So குயிக்கா ஓடி இருக்காங்க, ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். Next one. And he got a straight hit. Fielder Kaila, and it's a wicket. Naveen, Suprana or catch. So Nalladi to the Siva or wicket has been gone. So next batsman. So கடைசி 2 பந்துகள். So strikeல நவீன், லெஃப்ட் ஹேண்டர். அடுத்த பால். Shot, நல்ல shot, but fielder in the deep, it's a wicket.
3 ஃபீல்டர் அழகா சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க இங்க. லெஃப்ட் ஹேண்டருக்கு ஏத்த மாதிரி அழகா போய் கையில விழுந்திருக்கு. இட்ஸ் a wicket gone. அடுத்த பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியா உள்ள வாங்க. டிலே பண்ணாதீங்க, அப்புறம் உங்களுக்கு பெனால்ட்டியும் அறிவிக்கப்படும் கமிட்டி சார்பா. அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணாரு, பட் மிஸ் பண்ணிருக்காருங்க பேட்ஸ்மேன். இட்ஸ் a dot ball. dot ball 2 in the over. So 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 24. 3வது ஓவர்ல பாத்தீங்கன்னா 2 ரனுக்கு bowling போட்டிருக்காருங்க ராம். அருமையான ஒரு பந்து வீச்சு. கரெக்டா இருக்கும். 29 ஓட்டங்கள் தேவை 18 பந்துகள்ல. ஸோ 4வது ஓவர் போலிங்ல நவீன் முதல் பந்து அரௌண்ட் விக்கெட்ல இருந்து அப் டு யாக்கர் டெலிவரியில் போடப்பட்ட பந்து. ஸோ ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரே ஒரு சிங்கிள். ஸோ இன்னும் சென்னை 126 பார்த்தீங்கன்னா 17 பந்துகளில் 28 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. 17 balls 28 runs need to win. And leg side la super punch, but fielder இருக்காங்க. And அங்க ஒரு drop. ஒரு ஓட்டங்கள் மாத்தி இருக்காங்க. ஒரு காஸ்ட்லி டிராப்பா இருக்குமா பார்க்கலாம். ஒரு இன்சைட் எட்ஜ். ரன்அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படி இதை பார்க்கணும். இங்க அடிச்சிருக்காங்க, பட் இல்லை, ஓடலை. ஸோ ஒரு டாட் பால் மட்டும். ஸோ லாங் ஆஃப்ல ஒரு ஓட்டங்கள், சிங்கிள். நவீன் அருமையா போட்டுக்கிட்டு இருக்காருங்க தற்போது வரைக்கும் இந்த ஓவர். அடுத்த பந்து ஒரு ஸ்விட்ச் ஹிட். அங்க ஆல் இருக்காங்களா அப்படின்றத பார்க்கும்போது பவுண்டரிக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கு, மிஸ் பண்ணிருக்காங்க. பவுண்டரி போயிருக்குங்க. ஸ்விட்ச் ஹிட்ல அடிக்கப்பட்ட ஒரு 4 டீம் 126க்கு பதிவு பண்றாங்க.
ஸ்ட்ரைக்ல தினேஷ் ரெஸ்பான்சிபிளா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் டீம் 126க்கு. மேட்சை முடிச்சு கொடுக்குறாரா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பவுண்டரி வந்திருக்கு அவரோட பேட்ல இருந்து ஸ்விட்ச் ஹிட்ல. ஸோ ஸ்டெப் அவுட் பண்ணாரு. ஸோ க்ளோஸ்ல ஒரு ஓட்டங்கள் ஆஃப் திசையில் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ஒரு சிங்கிள் 2 in the over. ஸோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. ஸோ 32 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. இன்னும் 21 ஓட்டங்கள் தேவை. ஸோ 12 பால்ல 21 ரன் விளையாடணும். 5th ஓவர் முதல் பந்து. ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது. இட்ஸ் a டாட் பால். ஸோ ராம் இதுக்கு முன்னாடி அருமையான ஒரு ஓவரை போட்டிருந்தாருங்க. 2 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருந்தாரு முதல் ஓவர். ஸோ 2வது ஓவர் அணிக்கான 5வது ஓவர். அடுத்த பால் ஸ்விட்ச் ஹிட் பட் மிஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஒரு ரன் கிடைக்கும். இட்ஸ் குயிக் சிங்கிள். ஸோ 10 பந்துகள்ல 20 ஓட்டங்கள் தேவை. வெற்றிக்கு 20 ஓட்டங்கள். 10 balls 20 needed. And it's a quick one. ஒரு சிங்கிள் மாத்திராங்க. இட்ஸ் ஸ்ட்ரைட் ஒரு குயிக் சிங்கிள். ஸோ 3 பந்துகளுமே அருமையா போட்டிருக்காருங்க. ஸோ ராம் டீம் 96க்காக ஸ்விட்ச் ஹிட் கேப்ல போகுது. சோ 1 or 2 அப்படின்றத பார்க்கணும். குட் ஃபீல்டிங், அருமையான ஒரு ஃபீல்டிங். பட் த்ரோ எங்க அடிச்சிருக்காருங்க. அம்பையர் டிசிஷன். இட்ஸ் a விக்கெட். ஆஹா, ஒரு குரூஷியலான ஒரு விக்கெட்டுங்க. அந்த ஸ்டெம்ப் லைன் பின்னால போயிட்டு ஆடுனா விக்கெட் சொல்லியிருந்தாங்க. சோ ரூல்ஸ் இருக்கு. அந்த வகையில விக்கெட் தினேஷோட விக்கெட் எடுக்கிறாங்க டீம் சென்னை 96. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளவாங்க. So new batsman Jodi, team 126 காக ராம் டு ஜோதி. நல்ல ஒரு பஞ்ச் லாங் ஆஃப்ல ஒரு ஓட்டங்களா 2 ஓட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிஸ் ஃபீல்டிங் அண்ட் இங்க ஒரு குயிக்கா ஒரு டபுள். சோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. சோ 37 ரன் விளையாண்டிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 16 ஓட்டங்கள் தேவை. 6 balls
16 runs needed. அம்பையர்ஸ் மீட்டிங் போட விடாதீங்க. 6 பந்துகள்ல 16 ஓட்டங்கள் தேவை. அண்ட் ஸ்ட்ரைக்ல ஜோதி 6 பாலுக்கு 16 ஓட்டங்கள். சோ மேட்ச் வர போடுறதுக்காக 96க்காக கார்த்தி 6 balls 16 needed. முதல் பந்து அரௌண்ட் விக்கெட்ல இருந்து அண்ட் பேக்ல ரொட்டேட் பண்ணிருக்காங்க. பவுண்டரி அப்படின்றத பார்க்கும் பொழுது அண்ட் இட்ஸ் a 4. சோ முதல் பாலே பவுண்டரியை பதிவு பண்றாங்க. 5 பந்துகள்ல 12 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. 2 பெரிய ஷாட் வந்தே ஆகணும் டீம் சென்னை 126க்கு. சோ 5 balls 12 needed. சோ 5 பந்துகள்ல 12 ஓட்டங்கள். So 5 balls 12 needed. So over the wicketல இருந்து second one. And switch it கால ஒரு ட்ரை மிஸ் பண்ணிருக்காரு. It's a dot ball. So நல்ல ஒரு லென்த் முடிச்சு போட்டாருங்க கார்த்தி. அருமையான ஒரு கம்பேக். 4 போனதுக்கு அப்புறம் ஒரு பவுன்சரை போட்டு டாட் பால் பிடிச்சிருக்காரு. So 4 பந்துகள்ல 12 மாறுது மேட்ச். சின்ன ஒரு தடுமாற்றம். 4 பந்துகள்ல 12 ஓட்டங்கள். The 4 balls 12 needed. So third ball. And ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது. 2 ரன் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது குட் ஃபீல்டிங். சோ இங்க டபுள் ஓடுறாங்க. ரன் அவுட். இட்ஸ் a wicket. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கிறது. சோ 3 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவைப்படுகிறதுங்க வெற்றிக்கு. சென்னை 126க்கு 3 balls 11 runs needed. சோ முதல் பால்ல பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் அடுத்த ஒரு பால் அடுத்த 2 பால் அருமையா போட்டிருக்காருங்க எங்க கார்த்தி. Umpire batsman name. ஸ்ட்ரைக்ல சுதீஷ். சோ மேட்ச் மாத்துவாரா? சோ 3 பந்துகள்ல 11 ஓட்டங்கள். 4வது பால். அண்ட் அக்ராஸ் போனாரு பட் ரன் அவுட் வாய்ப்பு இருக்கும். அண்ட் இட்ஸ் a wicket. So 2 balls 11 needed. 2 big shots வந்தே ஆகணும். சோ நேத்திக்கு இடையில பாத்தீங்கன்னா 2 பந்துல 13 ஓட்டங்கள் இருக்கும்போது சோ ராஜி சுதீஷ் லவன் சேர்ந்த ராஜி பாத்தீங்கன்னா 2 6 அடிச்சு மேட்சை டிரா பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இப்ப நடக்குமா அப்படின்றத பார்க்கலாம். 2 balls so 11 needed. சோ மேட்சை மாத்துவாரா சுதீஷ்? மாத்தக்கூடிய ஒரு பிளேயருங்க. பட் இன்னைக்கு 2 balls 11 needed. அடுத்த பந்து well ball and it's a wicket. அருமையான ஒரு பந்து வீச்சு கார்த்தி 96க்காக போட்டிருக்காருங்க. சோ ஸ்டார்டிங்ல ஒரு பவுண்டரி போனாலும் பிரஷர்ல இருந்து டீமை மேல கொண்டு வந்திருக்காரு. சோ கடைசி ஒரு பாலுக்கு 11 ஓட்டங்கள் தேவை. ஒரு லீகல் டெலிவரி போட்டாலே போதும் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் சென்னை 96. சோ 1 ball 11 needed. 1 legal delivery is must. சோ கடைசி ஒரு பாலுக்கு 11 ஓட்டங்கள் சாத்தியமில்லாத ஒன்று. சோ நோ பால் போடாம ஒரு லீகல் டெலிவரி போட்டால் போதும்.
So last one ball. ஒரு full toss and fielder இருக்காங்கள் and it's a wicket. So wicket ஓட இந்த மேட்சை வின் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம் சென்னை 96 இந்த மேட்சை வின் பண்றாங்க. So வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் and tough fight கொடுத்த சென்னை 126க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் 2 போட்டிகள் இருக்கு. So ஓப்ப விடாம விளையாடுங்க. வாழ்த்துக்கள். ஆதினி கிரிக்கெட் கிளப் கேப்டன், சென்னை 126 கேப்டன் ஸ்டேஜ்க்கு வருமாறு கேட்டுக்கிறோம். ஆதினி கிரிக்கெட் கிளப் கேப்டன், சென்னை 126 டீம் கேப்டன்.